வந்துட்டாரு அவரு சொல்லுங்க என்ன சார். அவங்க தனிப்பட்ட கருத்து, அதை பற்றி இல்லை. அவங்க பெரிய நீ அரசியல் பேச்சு என்ன செய்ய போகிறாங்க? அவங்க அரசியலை விட்டு போயிட்டாங்க வெளியே. ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான். அங்கே செல்லே தனியாக எடுக்காது. ஹலோ ஹலோ ஹலோன்னுவாங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னுவாங்க, கிடைக்காது. பதினாலு வயசுல இருந்து நான் அரசியல் இருக்கிறேன். 14 வயசுல இருந்து 50 ஆண்டு தொடர் உழைப்பால ஒரு பேரியக்கத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பை அடைஞ்சிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா, இன்று முதலமைச்சராக இருக்கிறான். பெருமையோடு சொல்றேன், நான் போகாத ஊரை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயணிச்சு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அறிந்து புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டுக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை என்னை நம்பி தமிழ்நாட்டு மக்களான நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். உங்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, என் சக்திக்கு மீறி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் உழைக்கிறேன். ஆனா சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரப்போறார். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. அதிகமா பிரதமர் அவர்கள் இங்க வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்பது மக்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநில மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருதுன்னு பட்ஜெட்லயும் ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு போக போறமேன்னு அமைச்சரவை கூட்டத்திலே நம்ம கோரிக்கை ஒன்றுக்கு கூட ஒப்புதல் தரல. அதனால்தான் அடிக்கடி சொல்றேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு சேஞ்சாதி கோட்டையிலிருந்து ஆளப்படணும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடிய நிலை வரக்கூடாது. இதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் தான். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது. அப்படியா? நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். அதாங்க நான் பார்க்கலங்க, நான் பார்க்கல பார்த்துட்டு நான் சொல்றேன். வேற ஏங்க அதாங்க அது இதை பத்தி அது படிக்கவே, அது பார்க்கவும் இல்லை, வீடியோ பார்க்கல, இதுவும் பண்ணல. நான் கிராமத்தில் இருக்கேன். எங்க வீட்டுக்கிட்ட போடுற பாலம் இன்னும் முடியல. 3 வருஷமாச்சுங்க. அவனை போட்டு வண்டியை நிப்பாட்ட முடியாது, எங்க வீட்டுக்கும் வர முடியல. ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான். அங்கே செல்லே தனியாக எடுக்காது. எங்கள் தலைவர் பேசுவார், தம்பி MS பாண்டி பேசுவார், ஹலோ ஹலோ ஹலோன்னுவாங்க, கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கேன், கிராமத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கேன். என்ன கிராமத்தில் அது அந்த மலையை அடிவாரத்தில் இருக்கிறதுனால தெரியல, கேட்கல. உண்மையை தான் சொல்கிறேன். காலையிலையும் பேப்பர் பார்க்கல. காலையில் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பறவையில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். படிச்சிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அதாங்க பார்த்துட்டு சொல்றேன், நான் பார்த்துட்டு சொல்றேன். சொல்லுங்க, மற்றது எது இருக்கா? நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட கேட்டு என்ன செய்ய? அப்ப என்னன்னு கேட்டா நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்.
தெரியல, அது தெரியல. எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க அது விஷயமா கேட்கறதுன்னா. என்னங்க எழுச்சி தானே பெற்றிருக்கோம். ஏங்க எழுச்சி பெற்றதுனால பாருங்க, சுட்டரிக்கும் வெயிலில் கூட பெண்களும் ஆண்களும் இங்கே பாருங்க, நிர்வாகி பூரா வந்திருக்காங்க. மற்ற நேரம் கூட்டம் போட்டால் அவ்வளோவா வரமாட்டோம், கூவி கூவி அழைத்தாலும். இப்போ தகவல் கைபேசியில் சொன்ன உடனே இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, எழுச்சினாலேயா? எழுச்சி இல்லாமையா வந்திருக்காங்க? இப்போ விடிய ஆட்சியுடைய வீட்டு பிள்ளை சாட்சின்றத அந்த தமிழகத்தில் மதுரையில் ஏகப்பட்ட இடங்களில் போய் எல்லா இடங்களையும் போய் கேட்குறாங்க. அந்த மக்களுக்கே உணருது. இப்போ நாங்கள்லாம் போய் இந்த அண்ணன் கொடுத்த 10 தேர்தல் அறிக்கையும் நேற்று வரைக்கும் நான் அந்த 10 தேர்தல் அறிக்கையும் சொல்லும்போது எப்படிப்பா வரவேற்றாங்க சொல்லுங்க. ஏங்க முத்துகிருஷ்ணன் எப்படி வரவேற்றாங்க சொல்லுங்க ராஜா. என்னம்மா வரவேற்றாங்களா? என்ன ராஜா பிரமாதமாக வரவேற்கிறாங்க. இப்போ 3வது தேர்தல் அறிக்கையும் வந்திருக்கு, பிரமாதமாக வரவேற்கிறாங்க. மேலும் மேலும் அதிமுகவோட ஓட்டு குறிப்பா சவுத்துல தென் தமிழ்நாட்டுல ஓட்டு வந்து பிளவே படலைங்க. ஐயா நீங்க தெரியாம இன்னும் வந்து நீங்க இதே மாத்த மாட்டீங்க. இந்த ஓட்ட கீரல் மாதிரி முன்னால சொல்லுவாங்க, அது என்னங்க பிளேயர், ரெக்கார்டு பிளேயர், ஓட்ட ரெக்கார்டு பிளேயர் மாதிரி பேசுறீங்க. அதாவதுங்க தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது. நீங்க தேர்தலை புரிஞ்சுக்கங்க. எங்க புரட்சி தலைவர் அம்மா என்ன சொல்றாங்க, நான் அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்பவும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். எந்த தேர்தலிலும் ஆளுங்கட்சியே வீட்டுக்கு அனுப்ப மக்கள் இன்னைக்கு தயாராகிட்டாங்க. இதுக்கு ஒரே தலைவர் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்றால் எடப்பாடியார் தான். எனவே எடப்பாடியாருக்கு தான் வாக்களிக்கணும்னு மக்கள் முடிவாக இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க, தென் மாவட்டங்களில் எல்லா இடங்கள்லையும் இதே எழுச்சி இருக்கு. நீங்க போய் மக்களை கேளுங்க, இதே எழுச்சி. மக்கள் வந்து எழுச்சியா இல்லைன்னா எங்க கழக தொண்டர்களே சோர்வாயிருவாங்க. எங்க கழக தொண்டர்கள் வீறு கொண்டு எழுதுறாங்கனால கட்சி வீறு கொண்டு எழுந்துருச்சு. எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களே 2011 சொல்லியிருக்காங்க, இங்கே கருணாநிதியா என்னையா தான் பார்ப்பாங்க, அம்மாவான்னு தான் பார்ப்பாங்க, வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை முகம் வந்தாலும் சரி, அத்தனை முகமும் அடிபட்டு போகுங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க அண்ணன் அதுக்காட்டிலும் பன்மடங்கு உழைக்கிறார். எனக்கு உழைப்பு களத்தில் நின்று இன்னைக்கு பொதுச் செயலாளர் மாதிரி யாரும் போய் ஏறத்தாழ 200 தொகுதிக்கு மேல் அவர் மக்களை சந்தித்துட்டார். போற இடங்கள்லாம் கடல் அளவு போல மக்கள் கூட்டம். இதுக்கு மேல என்ன சான்று? மக்கள் எழுச்சியா இருக்காங்க. அவர் பேசி முடிக்கும் தொட்டிக்கும் ஆட்கள் இருக்காங்க, கைதட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கிறாங்க. இன்னும் சொல்றா, எங்கிட்டே நாங்கள் போகும்போது இங்க இருக்கிற வியாபாரிகள், மதுரை இருக்கிற வியாபாரிகள்லாம், ஐயா எப்பயா இந்த ஆட்சி போகும், எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் நீங்க வந்தா தாப்பா விடிவு காலம் கிடைக்கும் அண்ணே, ஏற்பாடு பண்ணுங்கண்ணே, சீக்கிரம் பண்ணணும்னே. நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம்னே. ஒட்டு மொத்தமாக நாங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அது சிறு குறு நடுத்தர வியாபாரிகள், இந்த வணிகர்கள், தொழில் பண்ணுறவங்க, இவங்க பூராமே வந்து இன்னைக்கு இபி பில் கட்ட முடியாமல் ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்காங்க. தொழிலும் இல்லை, நசிந்து போயிருக்காங்க. எனவே அவங்கெல்லாம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு இந்த ஆட்சியை விரட்டணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வரும்போது அவங்களுடைய பார்வை வேற எங்கும் போகாது. இப்போதைக்கு எல்லாரும் நீங்கள் சொல்லுவீங்க, இது உங்களுடைய இதில் வந்து கூட்டம் கூடுறது வச்செல்லாம் இல்லை, கூட்டம் எல்லாருக்கும் தான் கூடும். நான் தான் சொல்கிறேன், கூட்டம் கூடுறத பற்றியே இல்லை. ஏங்க நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஏங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூடாத கூட்டமா? ஏங்க அடுக்குமுறையில் பேசக்கூடிய ராஜேந்தர், பாக்கியராஜ், பெண்களை கவர்ந்தவர் பாக்கியராஜ். ஏங்க அவர் பேசாத பேச்சா மேடையில் எவ்வளோ அழகாக பேசுவார், எவ்வளோ கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி தான் பார்த்தாரு. கூட்டம் கூடும், ஓட்டா மாறாது. யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னாரா? யார் சொன்னா உங்ககிட்ட?
யார் சொல்ற அந்த வார்த்தையை? அவரே சொல்றாரு சார். யாரு? ஓபிஎஸ் அவங்களே. ஏங்க அவர் பேச்செல்லாம் ஒரு ஆளா நீங்க பேசுறீங்க. அவரே இங்க இருந்து போய் இப்ப அனாதையா நிக்கிறாரு, என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க பூரா இங்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு. சார், களத்தில் நிக்கிறவங்க நான் தான் சொல்லிட்டேன். யார் சொன்னாலும் எடுபடாது. சும்மா சொல்லிக்கலாம் சார். உங்கள்கிட்ட அப்பதான் பத்திரிக்கையில் நீங்க போடுவீங்க. இப்பதான் நீங்களும் மறந்துட்டீங்க. இப்ப அவரவே மறந்துட்டீங்க. இப்ப இந்த 2-3 இப்போ ஒரு வாரமா தான் போடுறீங்க. அவர் அது பேசினார், இங்கே போனார், இங்கே சேர்ந்தார், அப்போ அவர் கட்சியில் இருக்கவங்களாம் இங்கிட்ட மாறிட்டாங்க அப்படின்னு இப்போ தான் நீங்கள் போடுறீங்க. அப்படியாச்சும் அவருக்கு வரணும்ல. ஏங்க, ஒரு தலைவருங்க, தலைவராக இருந்தவங்க நீங்களும் விட்டுறீங்க. கொஞ்ச நாள் ஆனால் மறந்துடுறீங்க. நீங்கள் தொடர்ந்து அவரை போய் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. இது பண்ணல, அவருக்கும் இதாக போச்சு. ஏதாச்சும் ஒரு இப்படி ஒரு இது பண்ணா தான் என்னன்னா பேர் வரும் அப்படின்றக்காக தான் பேசுறேன். வந்துட்டாரு அவரு. சொல்லுங்க, என்ன சார், கொஞ்சம் இறங்குங்க. ஓரணியில் அதாவது அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து விட்டோம். மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம் எது வேண்டாலும் செய்யலாம். வந்துட்டாரு அவரு. சொல்லுங்க, என்ன சார், கொஞ்சம் இறங்குங்க. ஓரணியில் அதாவது அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து விட்டோம். மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம் எது வேண்டாலும் செய்யலாம். அதனால யாரோ ஏதோ தொடங்கலாம். திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 35 ஆண்டுகளாக எனக்கு மாத்திரம் தெரிந்த சில நபர்களின் உண்மை சொரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அதனால சீப்பை ஒழித்து விட்டாலோ இது போன்ற அம்மாவின் ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நீங்கள் வேண்டுமானால் அந்த 0.1% நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திமுக இருந்து எவ்வளவு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, அது பாதிப்பை உருவாக்குதா இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் யாரோ ஒரு சிலர் அது சிந்துறதுனால செதறதுனால என்ன, அதனால இன்னும் ஒரு சில பதர்களோ நீங்க அதை நெல்மணி நினைப்பீங்க, பதர்களாக கூட இருக்கலாம். அதனால அது ஒன்றும் பெரிய இப்ப விளைச்சல் விளைச்சு சேர்த்து வச்சிருக்கிற நெல்ல காக்க குருவி எல்லாம் 1-2 கொத்திட்டு போவோம். அது சேதாரம் இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. சசிகலா இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகல இருந்து அவங்களுக்கும் எங்களுக்கான தொண்டர்கள் வருவாங்கன்றாங்க. ஏற்கனவே அதிமுக பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு. இப்ப புது கட்சி வேற. எடப்பாடி இப்போ ஏற்கனவே சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. இடத்துக்கு இடம், பகுதிக்கு பகுதி நிறைய பலகீனமாயிருச்சு. குறிப்பாக இப்போ தேனி மாவட்டம்லாம் எடுத்துக்கிட்டேன்னா அதிமுக முழுசாக பலவீனமாகிடுச்சு. யாரும் தேர்தல் அன்றைக்கி கூட வரமாட்டான். அது மாதிரி மற்ற பகுதிகளும் பலவீனமாகிடுச்சு. மதுரை பலவீனமாகிடுச்சு. திண்டுக்கல்லே ஒன்றும் இல்லை. பழைய மதுரை மாவட்டம் மட்டும் இல்லை, தென் மாவட்டம் பூரா 58 தொகுதி இருக்குது. 58க்கு 58 திமுக வருகின்ற கூட்டணி வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. சசிகலா சொல்லியிருக்காங்க, நான் முதல்வரே என்னை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியை சொல்லியிருக்காங்க. யார் அவங்க? அது அவங்க தனிப்பட்ட கருத்து, அதை பற்றி இல்லை. அவங்க நீ அரசியல் பேச்சு என்ன செய்ய போகிறாங்க? அவங்க அரசியலை விட்டு போயிட்டாங்க வெளியே. இனி அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். அவங்க அரசியல் கட்சி தானே, அரசியல் கட்சி. அவருக்கு அளவு எடுத்திருப்பாரு. அவருக்கு தெரியுமில்ல அளவு, அவருக்கு எவ்வளவு அளவு, அந்த அம்மாவுக்கு என்ன அளவுன்னு எடுத்திருப்பாரு. எடப்பாடிக்கே அந்த எடப்பாடி இன்னும் நீடிச்சார்னா அதே 0-1 வந்துடும் அதிமுக. நேற்றைய தினம் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் என்று அருமையான எடப்பாடியார் தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள், வாக்குறுதி வெளியிட்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பான வாக்குறுதிகளை கண்டு
பல பேர் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மிக குறிப்பாக வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு, பட்டதாரி இளைஞர்களுக்கு, +2 முடித்தவர்களுக்கு 2000 ரூபாய் 1000 ரூபாய் முறையாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ வகையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை, இதுவரை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்தாலும் அதிமுக என்றால் அறிஞர் எடப்பாடியார் எந்த வாக்குறுதி அளித்தாலும் நிறைவேற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர். அந்த அடிப்படையிலே தேர்தல் முடிந்தவுடன் 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்ற அற்புதமான அறிவிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற தில்லுமுல்களெல்லாம் முறியடிக்கிற வகையிலே இன்றைக்கு அவருடைய தேர்தல் வாக்குறுதி அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய கூட்டணி வருகிற மார்ச் 1ஆம் தேதி போற்றுதலுக்குரிய அந்த கூட்டணியினுடைய பிரச்சாரம் நடைபெறுகிறது. அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நம்முடைய பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மோடிஜி அவர்களும் ஏனைய கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அது சிறப்புமிகு கூட்டமாக தமிழகத்தை ஒழுக்கவர் கூட்டமாக அமையப்போகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சிறப்புக்குரிய கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக வருகிற 26 வருகிற மே மாதத்திற்குள்ளாக மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் மலரும். சீர்கிட்டு கிடக்கிற சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும். கல்வித்துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்துறையிலும் வளர்ச்சி ஏற்படும். தொழில்துறை வளர்ச்சி ஏற்படும் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்கிறார்கள். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். அது எங்கள் அருமையான எடப்பாடியார் பொதுவாக நான் முன்னாடி சொல்லியிருக்கோம் பல பேர், இது தேர்தல் கால புஸ்வானங்களை பற்றியோ தேர்தல் கால வானவேடிக்கைகளை பற்றி நாங்கள் சொல்லுவதில்லை. இல்ல, அடித்தட்டு மக்களுக்காக நான் ஓய்வில்லாமல் உழைத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் உழைக்கிறார். முதலமைச்சரை விட எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் உழைக்கிறார். அடித்தட்டு மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார உயர்வுக்காகத்தான் கொரோனா காலங்களில் இருக்கின்ற நேரத்தில் எல்லோருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு வரிகள் வராமல், வரிகள் விதிக்காமல், வரிகளை வசூல் செய்யாமல் அரசாங்கத்தை நடத்திய முதலமைச்சராக விளங்கியவர் எடப்பாடியார். ஆகவே அடித்தட்டு மக்களுக்காக எந்நேரம் உழைத்துக் கொண்டிருந்த முதலமைச்சராக விளங்கியவர் எடப்பாடியார் இன்று வரை அந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் வருங்கால முதலமைச்சராக திகழக்கூடிய எடப்பாடியார். ஆகவே மக்களினுடைய அன்பை பெற்றவர் எடப்பாடியார். ஆகவே சமூக நீதியினுடைய வரலாற்றில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அதிமுக தலைவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆகவே சமூக நீதியை பற்றி பேசுகின்ற ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகத்தை படித்து பார்த்தால் அதில் உள்ள உண்மைகளை மறுத்து பேச முடியாது. சமூக நீதியை காத்த காவலர் எடப்பாடி என்ற பெயர் அவருக்கு பொருந்தும்.